ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஸ்டார்டிங்லேயே எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடி மாதம் சிதம்பரத்தில் நடந்த முத்துமாரியம்மனோட கோயில் ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். பாருங்க, அம்மன் எவ்வளோ அழகாக காட்சி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பல்லாக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டில் எடுத்த சின்ன கிளிப்பு தான் இது. அன்றைக்கி நைட்டே அம்மன் ஊர்வலம் வந்தாங்க. அப்புறம் பசங்களோட சேர்ந்து செம்ம ஜாலியாக அரட்டை அடித்தோம். சொல்லுவாங்கள்ல, சொந்த ஊருக்கு போனால் தான்டா கெத்து, ஜாலி. உண்மையை தாங்க அதெல்லாம். எவ்வளோ ஜாலியாக பாருங்கள். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ ஜாலியாக ஆடுறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கள் வீடியோவை. பாருங்கள், அந்த அம்மன் வரும்போது பூலாம் எப்படி தூவுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே தான் டான்ஸ். அப்புறம் இது மறுநாள் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நானும் மார்னிங். ஃபஸ்ட்டு நான் ஓன் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன். காளியாட்டத்தை பாருங்கள். அந்த மதுரை சைட்லாம் இது காளியாட்டம்னு சொல்ல மாட்டாங்க, வேஷம் போட்டு தான் ஆடுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு இது காளியாட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நாங்கள் வெளிலேருந்து வேஷம் போட சொல்ல மாட்டோம். உங்கள் ஊரில் இருக்கிற பசங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுவாங்க. ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன். ப்ளீஸ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மியூசிக்கோட தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இடத்துல தான் மியூசிக் வராது. அதை சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரெட் காளி, க்ரீன் காளி. வீடியோ ஆனால் ரொம்ப லாங்காக தான் இருக்கும். நான் உங்களுக்கு காளியாட்ட எல்லாத்தையும் ஃபுல்லாக டச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். இப்போ ஃபுல் ஃபேஸ் கவர் தெரியுதுன்னு நினைக்குவேன். சூளம் வச்சுட்டு எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். பயமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலாம் பக்கத்தில் நிற்கவே மாட்டாங்க. 3 காளி ஆட ஆரம்பிச்சிடுச்சு. நிமிஷம் வீடியோ ஓடுறது.
ஓகே, காளியாட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மறுநாள் காலைல எங்கள் பாட்டி வீட்டு வாசலில் கரகம் சக்தி கரகம் வந்து தண்ணி ஊற்றுற வீடியோ. தீபத்தை ஏற்றிட்டு அந்த சாம்பிராணி தீச்சட்டியில் யார் வேணாலும் சாம்பிராணி புகை போடலாம். இது வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தீக்குழி தீ மூட்டுற வீடியோ லைட்டாக கிளிப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பாருங்கள். பாட்டி வீட்டு வாசல்லையே தான் தீ மூட்டுவாங்க எப்பொழுதுமே. இது வந்து அன்னைக்கு தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டிக்கு வந்து கால் வலி இருந்ததுனால அந்த கால் பொம்மை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கால் பொம்மை வாங்குறதுக்காக போயிருந்தோம். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்தது. மண்ணு மண்ணு மட்டும் சோறாக, அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சாயந்தரம் 6-7 மணி ஆயிடுச்சு தீ மிதிக்க. எப்போதுமே அப்படி தான் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த தீச்சட்டி பக்கத்துலேயே நிற்க முடியாது. அந்த ஒயிட் கலர் தெரியுது பால். யார் யாருக்கு வேண்டுதல் இருக்கோ அவங்கலாம் பால் வாங்கி ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காவை திருஷ்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தீ மிதிப்பாங்க. சக்தி கரகம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளவர் வந்து அந்த வேட்டியில் நெருப்பு அள்ளி உதிரி விடுவார். அது எப்பொழுதுமே பண்ணுறது வழக்கம் தான். உங்கள் ஊரில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். 3 சுற்று சுற்றிட்டு அந்த வேட்டியில் உள்ள நெருப்பை, அந்த வேட்டியில் நெருப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள். அதை அப்படியே தீக்குழியில் விட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு மிதிப்பார். உங்கள் ஊரில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள். ஓம் சக்தின்னு எல்லாரும் கத்துவாங்க. அங்கே பாருங்கள், அவராடியே பேலன்ஸ் பண்ண முடியல. எல்லோரும் பின்னாடியே கிடுகிடுன்னு மிதிச்சிருவாங்க தீ. அங்கே பாருங்கள், குழந்தையெல்லாம் தூக்கிட்டு தீ மிதிப்பாங்க.